ஆயத்துல் குர்சி குர்ஆனில் உள்ள ஆயத்துக்களில் மிக உயர்ந்த மாட்சிமை நிறைந்த வசனமாகும். நபிமொழி பேழைகளில் இதன் சிறப்புகளும் பரக்கத்துகளும் கூறப்பட்டுள்ளன. நபி தோழர்களில் சிறந்த காரியான உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், குர்ஆனில் மிக உயர்ந்த தரத்தை உடைய வசனம் எது என கேட்டபொழுது ஆயத்துல் குர்சி என்ற இந்த வசனம்தான் என பதில் தந்தார்கள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பதிலை கேட்ட நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கும் வகையில் அல்லாஹ் உங்களின் அறிவில் பரக்கத் செய்வானாக என துஆ செய்தார்கள். சூரத்துல் பக்ராவில் ஓர் ஆயத் உண்டு. அது குர்ஆனின் ஆயத்துக்களில் தலைவியாக உள்ளது. எந்த வீட்டில் இவ்வசனம் ஓதப்படுகிறதோ அவ்வீட்டிலிருந்து ஷைத்தான் வெளியேறி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவர் இவ்வசனத்தை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவாரோ அவர் மரணத்தவுடன் சுவனத்தின் சுகங்களை பெற தொடங்கிவிடுவார் என்றார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயத்துல் குர்சியின் பொருள்: அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய தெய்வம் வேறு இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பவன். சிறு துயிலோ ஆழ்ந்த தூக்கமோ அவனை பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனுடைய ஞானத்தில் இருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்ஷியு என்னும் அரியணை வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது. அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 255வது வசனமாக ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் தஆலா இறக்கியுள்ளான். இவ்வசனத்தில் அல்லாஹ் உண்டென்பதும் அவன் நித்திய ஜீவன் என்பதும் பார்ப்பவன், பேசுபவன், கேட்பவன், நிரந்தரமானவன், மாற்றங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கியவன் என்பதும் அனைத்துலகின் அரசன் என்பதும் மாட்சிமை மிக்கவன் என்பதும் அவன் ஊன் உறக்கம் அசதி ஏதும் ஏற்படாதவன் என்பதும் அவனை விட்டும் ஏதும் மறையாது அவன் சூழ்ந்தறிபவன் என்பதும் இவ்வசனத்தில் அடங்கிய அற்புத வரிகளாகும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையை நிறைவேற்றிய பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி அதன் பயனை அடையும் நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.